දෙමළ මන්ත්‍රීවරුන්ගේ ඔව් வணக்கம் මොකදද විශේෂ සාකච්ඡාවක් දෙමළ මන්ත්‍රීවරුන්ගේ ඔව් வணக்கம் சார். காலையில மிஸ் பண்ணிட்டீங்கன்னு. இன்று தமிழ் பேசும் மக்களின் அரசியல் பேரவை உறுப்பினர்களுக்கும் அதிலே இருக்கும் பிரதானமாக இருக்கும் 6 தமிழ் பேசும் கட்சிகளும் ஜனாதிபதி அவர்களும் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் இன்று நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலை தொடர்ந்து நாளைய தினம் இந்திய உயர்ஸ்தானியுடனான சந்திப்பும் நாளைய தினம் இருக்கின்றது. மிக முக்கியமாக தமிழ் மக்கள் மத்தியிலே நாங்கள் என்ன விடயங்களுக்காக ஒன்றிணைந்து செயல்படுறோம் என்றது தெரியும். குறிப்பாக புதிய அரசியலமைப்பு, மாகாண சபை தேர்தல், மற்றது காணி பிரச்சனை சம்பந்தமான விடயங்களிலே. இந்த விடயங்கள் சம்பந்தமாக ஜனாதிபதியுடனான கலந்துரையாடல் இன்று காலையிலே நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று மாலையிலே எதிர்க்கட்சி தலைவருடனான கலந்துரையாடல் நடைபெற்றது. மிக முக்கியமாக ஜனாதிபதியுடனான கலந்துரையாடலிலே புதிய அரசியலமைப்பு ஒன்றை கொண்டு வருவது, நிறைவேற்ற அதிகார முறைமை இல்லாமல் செய்வது சம்பந்தமாக இன்றும் ஜனாதிபதி உறுதியாக இருக்கின்றார் என்ற செய்தி அவர் சொல்லியிருந்தார். இதிலே குறிப்பாக நிறைவேற்ற அதிகார முறைமையும் வீதாசார முறையில் தேர்தல் நடைபெறுவதும் என்றது இரண்டும் ஒன்றாக மாற்றப்பட வேண்டிய விடயங்கள். அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கிறதாக அவர் சொல்லியிருக்கின்றார். அதே போல தான் இந்த புதிய அரசியலமைப்பு சம்பந்தமாக ஒரு நிறைவேற்று பிரதமர் முறைமை சம்பந்தமாக யோசிக்கிறாரா என்ற ஒரு கருத்தும் என்னால் அதிலே ஊகிக்கக்கூடியதாக இருந்தது. எது எப்படியாக இருந்தாலும் தங்களுடைய அரசாங்கம் இந்த நிலப்பாடில் இருக்கிறதாக சொல்லியிருந்தார். அதே போல தான் மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாக ஜனாதிபதியுடைய நிலப்பாடு பாராளுமன்றத்திலே இருக்கும். அந்த மாகாண சபை முறைமை சம்பந்தமான தெரிவுக்குழுவினூடாக அறிக்கை வந்த பிறகு தான் சொல்லலாம் என்று. ஆனால் அவருக்கு நான் கடுமையாக வாதிட்டு அந்த விடயம் சம்பந்தமாக சொல்லியிருக்கின்றேன். அரசாங்கத்துடைய நிலப்பாடு தேர்தலை நடத்துவதாக இருந்தால் இந்த தெரிவுக்குழுவினுடைய அறிக்கை வரும் வரைக்கும் நான் இருக்கிறேன் என்று சொல்லாமல் தெரிவுக்குழுவினுடைய அறிக்கையை இந்த திகதிக்குள்ளே சமர்ப்பிக்கணும்னு தெரிவுக்குழுக்கு அவர் சொல்ல வேண்டும். ஏன்னா நானும் அந்த தெரிவுக்குழுவிலே ஒரு உறுப்பினராக இருக்கின்றேன். ஒவ்வொரு வாரமும் கூடுவது, 2 வாரத்துக்கு ஒருக்கா கூடுவது, 3 வாரத்துக்கு ஒருக்கா கூடுவது, அதிலே ஒரு கால எல்லை இல்லாமல் அந்த கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கு. ஆனால் ஜனாதிபதி நினைத்தால் மாகாண சபை தேர்தலை அவர் நடத்துறது உறுதியாக இருந்தால் சரி இந்த 10ஆம் மாதத்துக்கு இடையில் அந்த அறிக்கையை தர வேண்டும், இல்லாட்டி 9ஆம் மாதத்துக்குள்ளே தர வேண்டும் என்றதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அவர் இது சம்பந்தமாக அந்த தெரிவுக்குழுடைய தலைவர் விஜித ஹேராத்துடன் இன்று மாலையில் ஒரு சந்திப்பு இருக்கிறதாகவும் அதிலே தான் பேசுவதாக சொல்லியிருந்தார். காணி விடயங்கள் சம்பந்தமாகவும் பல ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதிலே குறிப்பாக ஒரு சிலருடைய நிலப்பாடுகளை சமூக வலைத்தளங்களை பார்த்திருந்தேன். இந்த சந்திப்பினூடாக எந்த தீர்வும் இல்லை என்று நாங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் சந்தித்து பேசுகிற விடயங்கள் சாதாரணமாக ஒரு வடிகான் ஒன்று புனரமைக்கிறதோ இல்லாவிட்டால் ஒரு சிறிய ஒரு வீதியை புனரமைக்கிறது போன்ற விஷயம் அல்ல. இது நீண்ட காலமாக 76 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடைய அரசியல் அதிகாரம் இல்லாத ஒரு பிரச்சனை. அதே போல தான் இரண்டாவது விடயமாக 3 ஜனாதிபதிகள் மைத்ரி, ரணில், கோட்டா இந்த 3 பேரும் நடத்தாத மாகாண சபை தேர்தலை இவர் நடத்த சொல்லி வரை நாங்கள் கோருகின்றோம். அதே போல தான் காணி விடயங்கள் சம்பந்தமானது பல தசாப்தங்களாக இருக்கிற பிரச்சனை. இந்த விடயங்கள் சம்பந்தமாக இன்று காலையிலே ஜனாதிபதியை சந்தித்து மாலையிலே தீர்வு வரும் என்று யாரும் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இதிலே மிக முக்கியமான விஷயம் 6 தமிழ் கட்சிகளும் ஒன்றாக இணைந்து இந்த விடயத்திலே செயல்படுறதாக
தீர்மானம் எடுத்தது மிக முக்கியமான ஒரு விடயம். ஏனென்றால் இதுவரை காலமும் வந்து ஜனாதிபதியை சந்திக்கும் பொழுதும் சரி, ராஜதந்திர ரீதியாக சந்திப்புகள் மேற்கொள்ளும் பொழுதும் சரி, சொல்கிற விடயம் தமிழ் கட்சிகளுக்குள்ளே ஒற்றுமை இல்லை. தமிழ் பேசும் கட்சியில் ஓரொரு கட்சியிலும் ஓரொரு கோணத்தில் இருக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய கோரிக்கையும் வித்தியாசமாக இருக்கின்றது. அந்த காரணத்தினால் நீங்கள் முதல் உங்களுடைய நிலப்பாடு என்னென்று சொல்லுங்கள் என்று சொல்லுவார்கள். இன்று அந்த கதையை அவர்கள் சொல்ல முடியாதுன்னா நாங்கள் 6 கட்சியிலும் பிரதானமாக தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற 6 கட்சியிலையும் தமிழ் பேசும் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற 6 கட்சியும் ஒரே நிலப்பாடிலே ஒரே கோரிக்கையில் ஒரே நிலப்பாடிலே கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கணும். அந்த வகையிலே இது அரசாங்கத்துக்கு ஒரு பாரிய அழுத்தமாக எதிர்காலத்தில் நிச்சயமாக இருக்கும். இல்லை, இந்த எங்களுடைய இந்த பேரவையிலே இருக்கிற அனைத்து கட்சியினுடைய தலைவர்களும் மூத்த அரசியல் தலைவர்கள். இதிலே ஒருவர் தலைவராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எல்லாரும் சேர்ந்து நாங்கள் செயல்படுறோம். அதிலே இணைப்பாளராக இல்லாட்டி ஒருங்கிணைப்பாளராக நான் இருக்கின்றேன். அந்த வகையிலே நாங்கள் தொடர்ந்து சந்திப்புகளை மேற்கொள்வோம். நாளைய தினம்